ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, மங்கள்வார். இன்னைக்கு காலை வணக்கம். வாங்க என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். காலையில் பருப்பு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு பாருங்க தெரிச்சிருக்கு, ரொம்ப ஊற மாதிரி இருக்குது தலையில். எல்லோ கலர்லையா? பருப்பு தெரிச்சிருக்கு. பருப்பு தெரிச்சிருக்கு. அதுக்கு ஒரு டிப்ஸு சொன்னீங்களே மம்மி, அடியில் ஏதோ வச்சு வைக்கணும்னு. ஆமாம், அப்படி சொன்னாங்க. சம்பளத்தில் ஏதாவது உள்ளே வச்சோம்னா அது இருக்காது. அதை வைக்கிறது இல்லையா? அது நீ பருப்பு கூட போட்டேன், 2க்கு பருப்பு. அதனால அப்படி போட்டேன். எதுக்கு? இது கொத்தவரங்காய் பச்சடி, முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார். ஒலையில் அரிசி போடுறீங்களா? வலிக்கு நம்ம இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? இன்னைக்கு கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். சுற்று வேலை வைக்கிறதுக்கே 5:30 ஆயிடுச்சு. அரிசி கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறதுக்கு. சரி. என்ன ஊற வச்சுட்டு பருப்பு கிளஞ்சி பருப்பை நல்லா கழுவிட்டு அவிய போடுறது. அப்புறம் விளக்கேற்றினேன். இந்த வேலைக்கு 5:30 ஆயிடுச்சு. இந்த வேலை வைக்கிறதுக்கு இதுக்கே ½ hour ஆயிடுச்சு. ஆமாம், ½ hour ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? அதுக்கு நம்ம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கேயும் பிளானிங்? செவ்வாய்க்கிழமை என்ன பிளானிங்? இந்த கத்திரிக்காய் நறுக்கிறேன். கத்திரிக்காய் வச்சுருக்கீங்களா? கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கலாம். மாங்காய் ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது. சரி. அதனால சும்மா 2 பீஸ் சாம்பார்லையா? சாம்பாரில் முருங்கைக்காய் ப்ளஸ் சாம்பார், மாங்காய். கத்திரிக்காய் அதில் போடுவீங்களா? இந்த கத்திரிக்காய் நம்ம வீட்டில் பறிச்சதா இல்லை வாங்கிட்டு வந்து? இல்லை, வாங்கிட்டு வந்து. நம்ம வீட்டில் வச்சது அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு. அது நல்லா இருக்கான்னு அரைக்கி பார்க்கலையா? வலிக்கு நம்ம நேற்று சந்தையில் மாங்காய் வாங்கினீங்களா இல்லையா? இல்லை, நேற்று வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் 30 ரூபா சொல்கிறாங்க. அப்படி தானே? ஆமாம். அதனால வாங்கலை, உள்ள காயை வாங்கிட்டு வந்துட்டேன். மாங்காய் எப்படி 30 ரூபா 20 ரூபா சொல்கிறாங்க. எல்லாம் எப்படி மம்மி காய்கறி வாங்குவீங்க சந்தையில்? அப்படிதான் வாங்குகிறோம். எவ்வளோ? 20 ரூபாய்க்கு எப்படி வாங்குவீங்க? 20 ரூபா கூறு, 20 ரூபா. அப்படித்தான் வாங்குகிறோம். கூறுனா அது எவ்வளோ? 1/4 கிலோ இருக்குமா? 1/4 கிலோ கொஞ்சம் கூடவே தான் இருக்கு. கத்திரிக்காயில் கூறுனா நிறைய தான் இருக்கு. இப்போ எல்லாமே கூறு வந்துருச்சுல்ல? ஆமாம். என்ன 10 ரூபாய்க்கு கூறு இல்லை இப்போ நம்ம ஊரில் எல்லாம் 20 ரூபா தான் கூறு. 20 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் கூறு. 10 ரூபாய்க்கெல்லாம் கூறு கிடையாது. அது சமைச்சா எத்தனை நாள் சமைக்கலாம்? சமைக்கலாம். ஒரு நிறைய பேர் இருக்கவங்களுக்கு சமைக்கலாம். நமக்கெல்லாம் கூட தான் இருக்கும். நமக்கெல்லாம் 1 வாரத்துக்கே வரும். நிறைய பேர் இருக்கவங்களுக்கு ஒரு நாளைக்கு சரியா போயிடும். ஒரு 5-6 டிக்கெட் இருக்கா அவரு, அவங்களுக்குலாம். இது அந்த காப்பி போடுறது சட்டி நைட்டு விலைக்கு போட்டது ஃப்ரெண்ட். அதில் அதை எடுக்கிறதுக்கே வாடாது. இந்த அடியிலேருந்து எடுக்க வேண்டியிருக்கு. ஆமாம். ஆரோக்கியாவா ஆவினா? ஆரோக்கியாவா டிலைட்னு போட்டிருக்கு. ஆவின் தானே? ஆவின் பால். அந்த ஒரு அரடை சொல்லுவாங்க இல்லை, அது என்ன அரவிந்துக்கா அரவிந்தனுக்கு ஆரோக்கியா பால் கொடுத்தீங்களா? அது எல்லா பாலுமே கலப்படம் தான். எந்த பால் தான் நல்ல பால்? எல்லா பாலும் தான் கலப்படம் தான். டீ வடிக்கிட்ட இதெல்லாம் எடுத்துக்கிறேன்.
சரிங்களா? ரெண்டு மாதம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி விட்டணும் வீட்டில். இந்த வேகாத வெயில் சுத்தமாக காற்றே வரல வரு. இன்னைக்கு என்ன சமையல்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார், கொத்தவரங்காய் பச்சடி, அதுக்கு தக்காளி வெங்காயம், சாம்பாருக்கு தக்காளி வெங்காயம், ரெண்டுக்கும் தனித்தனியாக தனித்தனியாக. அன்றைக்கி நம்ம இந்த மாதம்லாம் இது பிடிக்க மாட்டாங்களா, செவ்வாய்க்கிழமை கொழுக்கட்டை? இது என்ன மாதம்? இது சித்திரை. சித்திரையிலலாம் பிடிக்க மாட்டாது. சித்திரையிலலாம் பிடிக்க மாட்டாது. மாசி, தை, ஆடி. சரி, அது என்ன, அது எதுக்காக அந்தந்த மாதம் பிடிக்கிறாங்க தெரியல, அதுதான் பிடிப்பாங்க. மற்ற மாதம் பிடிக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன விநாயகர் செய்வீங்களா அதில்? விநாயகர் என்னென்னோ செய்வாங்க. வேற என்னென்ன சாமி செய்வாங்க? பணப்பெட்டி என்னென்னோ செய்வாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ரகசியம், பரம ரகசியம், சீக்ரெட்டா? ஆமாம், அதெல்லாம் லேடிஸ் ஜென்ஸுக்கு சொல்லக்கூடாது. நாட்டு சக்கரை டு ஆட். இப்பவும் கிராமத்தில் உள்ளவங்க கும்பிடுவாங்க. அது சிட்டிக்குள்ள உள்ளவங்க தான் தெரியல, கிராமத்தில் உள்ளவங்க கும்பிடுவாங்க. அப்புறம் இந்த நவராத்திரி கொள்ளு வைக்கிறாங்க, அது தீபாவளி வரும்போது தானே வைப்பாங்க? ஆமாம், தீபாவளி வரும்போது. அது எத்தனை நாள் வைப்பாங்க? அது 10 நாள் நவராத்திரி. நீங்கள் வச்சுருக்கீங்களா? நான் தான் வச்சது. அது ஐயர் வீட்டு தான் ரொம்ப வைப்பாங்க. அதுக்கு என்ன ஒரு நாளும் ஒரு பிரசாதம் வைப்பாங்களா? ஆமாம். என்னென்ன பிரசாதம் வைப்பாங்க? சக்கரை பொங்கல், அவல்ல ஏதாவது செஞ்சு அந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்க. அது டெய்லி என்ன பண்ணுவாங்க? பொம்மைகளை வச்சு, பொம்மைகளை அலங்காரம் பண்ணி வச்சு அதை சாமியா கும்பிடுவாங்க. அதே அலங்காரம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே என்ன பிளாஸ்டிக் பொம்மைங்களா? இந்த பொம்மை விற்கிறதுல களிமண்ணில், அதுதான். அது முடிஞ்ச உடனே அதை வீட்டில் வச்சு அப்படியே கும்பிடக்கூடாதா எல்லா நாளும்? அது அப்புறம் திருப்பி இதுக்கு எடுப்பாங்க அடுத்த வருஷத்துக்கு. ஆமாம். அதான் கொள்ளு. கொள்ளு பார்த்துருக்கீங்களா? கொள்ளு பார்த்துருக்கேன். சரி, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்தோம். இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கணும். விபூதி டிப்பி திறந்துருக்கு. விபூதி டிப்பி நான் இப்போதான் திறந்தேன். கடவுளே, சாப்பிடுங்க. எல்லா தெய்வங்களும் எங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க. எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், எங்கள் வியூவர்ஸ் எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் கடவுளே. நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் கடவுளே. திரி நீங்கள் வாங்குற திரி நல்ல கனமாக இருக்கேன். 5 ரூபா இந்த திரி. ஒரு கட்டா? ஒரு கட்டு 5 ரூபா. இந்த மாதிரி இது 10 திரி 12 திரி இருக்கும். கடவுளே, எல்லாமே அதுலேருந்து ஒன்றா தானே எடுத்து ஏற்றுறோம். ஆமாம், அதனால நிறைய ஏற்றுனா 2 விளக்கு ஏற்றி 2 விளக்குக்கு போட்டுடலாம். கைஸ், இங்கே விளக்கு ஏற்ற போகிறாங்க கைஸ். இல்லைங்க, நம்ம இந்த செவ்வாழை பழம்லாம் நம்ம வீட்டில் காய்க்க வைக்க முடியாதா? வைக்கலாம், அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துல காய்ச்சிருக்கேன்.
சரி வட்டியே போட்டுருங்க. அது மண் நல்லா இருக்கணுமா எப்படி? மண் தெரியல. நம்ம செம்மண் இது நம்ம வீட்டு செம்மண் தானே. நம்ம வீட்டு செம்மண் தான். நம்ம செம்மண் ஆனால் செவ்வாழை வருதான்னு தெரியல. வருதான்னு தெரியல. வசதியாக உள்ளதெல்லாம் இங்கே வராது. ஆமாம். திராட்சை பழம், பச்சை பழம் வருது நம்ம ஊரில். இந்த மாதிரி உள்ளதுதான் வரும். பச்சை பழம்னா கற்பூரவல்லியா? பச்சை நாடம் பழம். பச்சை நாடம் பழம். வலிக்கு நம்ம குக்கர் திறக்கிறாங்க. வேறு இது அது வேறு தான் இது. பருப்பு இன்று நிறையா உள்ளதில்ல. பருப்பு பச்சடிக்கு வேறு வேணும். கத்திரிக்காய் இதெல்லாம் வேகப்படுத்தணும். தக்காளி வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வைக்கணும். ஒரு விசில் விட்டுக்குவோம். காய்கறிகளெல்லாம் போட்டு தக்காளியும் போட்டுருங்க. தக்காளி வெங்காயம். இதுக்கு எத்தனை தக்காளி எடுத்துருக்கீங்க? 2 தக்காளி. ஒரு விசில் போட்டு இங்கே இது விசிலா? விசில் குக்கர் வச்சோடனே போட்டுறேன். லேட்டான லேட்டாச்சுன்னா சிரமம். ஏன்னா சூடாக தானே இருக்குது பருப்பு. அதனால டீ வடிகட்டியாச்சு. டீ தண்ணி ஊற்றாம குடிக்கிறதா உங்களுக்கு பிடிக்குமா? தண்ணி ஊற்றி இருக்குனே. இல்லை அப்படி கேட்குறேன், குடிக்குமா? இந்த பாலில் தண்ணி ஊற்றாம குடிச்சா அவ்வளோதான். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். பசும்பாலாக இருந்தால் பரவாயில்ல, அப்படியே ஊற்றலாம். அது அவங்க தாரதே மொட்டை தண்ணி முழு தண்ணியாக தராது. லிட்டரு 45 ரூபான்னு. அநியாயமாக இருக்குது வர வர காலம். பசுமாட்டுக்கு பச்சுக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மொட்டை தண்ணி முழு தண்ணி தான் பால் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறாரு. எல்லாம் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கலங்கிற எல்லாம் கிடைக்கும். சும்மா அதை பேசுறாரு, சொல்றது என்ன. அவங்களுக்கு தண்ணி ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். கரண்ட் ஃப்ரீ, மானியம் தருது. ஆமாம், மானியம் வேறு தருது. அவங்க என்ன பாடுபடுறாங்க? அவங்க எதை எப்படி செஞ்சா கரெக்டாக தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்க. என்ன நம்மதே தெரியாமல் கிடந்து பாடணும். இது கிசான் கார்டு, விவசாயிகளுக்குன்னு கார்டு, அது எல்லாமே இதுதான் பாவம். படிச்சுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு காலேஜுகளில் ஒர்க் பண்ணுறாங்க வேறு. அவங்க தான் பாவம். சொந்த தொழில் வச்சா சொந்த தொழில் வைக்கிறேன்னா அப்புறம் ஏன் படிக்க போகிறோம்? நமக்கு 10வது வரைக்கும் 9th அறிவு இருந்தால் தெரிஞ்சு போதுமே பிஸ்னஸுக்கு. எதுக்கு படிக்கணும்? ஏன் நிறைய பேர் படிச்சுட்டு இதில் தான் வேலைக்கு இருக்கா? சொந்தமாக வச்சுட்டு தான் இருக்கா நிறைய பேர். ஏன்னா வேலைக்கு போனால் என்னைக்கா இருந்தாலும் போய்கிட்டே தான் இருக்கணும். ஆமாம், வேலைக்கு இதுன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். ஹார்ட் ஒர்க் நல்லா போட்டோம், நல்லா போயிட்டுருக்குன்னா. என்ன கேட்டால் ரொம்ப வயசுகள் இந்த இன்ஜினியர் படிச்சுட்டு, ஆனால் படித்தவங்களே இது பொதுவாக படித்தவங்களே நம்ம நாட்டுக்குள்ளே சம்பளம் கிடைக்கல ப்ரைவேட் ஜாப்ல. என்ன
5000 10,000க்கு மேலே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்களுக்கு அப்படித்தான். காலேஜில் கொடுக்குற மாதிரி தான் ப்ரைவேட்டில் இப்போ எந்த கடையாக இருந்தாலும் கொடுக்குறாங்க. 8 மணி வரைக்கும், காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 வரைக்கும் வேலை வேறு வச்சிடுறாங்க. அப்படித்தான் இருக்கு. படித்தவங்க போல தான் திண்டாட்டமாக இருக்குது. விவசாயிகள்லாம் சௌரியமாக தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மானியம் கிடச்சி போயிடுது, சௌரியமாக தான் இருக்காங்க. இல்லை இந்த இன்னொரு விஷயம், எல்லா தொழிலையுமே பரவாயில்லப்பா. தொழில்னு வச்சுட்டா இந்த இரும்பு வியாபாரம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கும் நல்லா கிடைக்குது. அவங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்தாதான் அவங்க இரும்பு பொறுக்குறாங்க நம்ம வீடுகள்ல எல்லாம் வந்து. ஆனா அவங்களுக்கு நல்லா கிடைக்குது. அவங்க என்ன கஷ்டப்பட்டு வராங்க, ஒரு வேன் எடுத்துக்கிட்டு வராங்க. அதுல நம்ம சொல்ற இரும்பை ஒண்ணுக்கு பாதியா எடுத்துக்கிட்டு போய் அவங்க போடுற இடத்துல வச்சு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 5000 6000 கிடைச்சிருது. என்ன இரும்புக்காரங்க எல்லாம் அவங்க எல்லாம் கண்ணை முடிக்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கதான் அவங்க டீசன்ட் இல்லாத வேலை, ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது. படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு தான் ஒண்ணுமே கிடைக்கல. அதுல படிங்கிறாங்க. அது எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியும். அது ரொம்ப வருத்தத்தங்க விஷயம் நம்ம நாட்டுல. பால்காரருக்கு, அந்த பால்காரர் 2 வீடு கட்டிட்டாரு. அவர் சொந்த பிசினஸ் தான். ஏன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு போடுறாரு, என்ன சாயந்தரமும் போடுறாரு. ஆனா அதெல்லாம் பால் கொண்டாந்து இறக்கிதான் திருப்பி வீடுக்கு போட்டு வந்துட்டா பொறுப்பு முடிஞ்சு வச்சு. படிக்கல அவர், ஒண்ணு கூட படிக்கல. படிக்காமலே அவர் ஒரு வீடு கட்டி இந்த 2 வீடு கட்டிட்டார். இதே இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சவங்க வேலைக்கு போறவங்களோ இவங்களோ பொண்டாட்டி பிள்ளையை கூட காப்பாற்ற முடியாது. எல்லாத்தையும் இழந்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்க முடியும். எந்த பொண்ணு உட்காந்துருக்கும் இந்த சம்பளத்துக்கு? என்ன புளி ஊற வச்சிருக்கேன். புளி ஊற வச்சிருக்கேன். ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு. அது யாருமே கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. படிச்சவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையில வைக்கணும் அப்படின்னு. ஆனா சொந்த பிசினஸ்ல எல்லாத்துலயும் கிடைக்குது. இப்ப விவசாயிகளுக்கு அதுங்களுக்கு பார்த்து வேலை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருது. அதுக்கு இதெல்லாம் உரம்லாம் வைக்கணும்ல. உரமெல்லாம் எப்படி ட்ரிக்கா போடணுமோ அப்படி இப்படி போட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியுது, அவங்க அந்த கல்வியும் இந்த அவங்களுக்கு தெரியுது. இது அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அவருக்கு கவர்மெண்ட்ல. அதுக்கு அதெல்லாம் தெரியுது. தெரிஞ்சு நம்மள மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறோம்னு நினைப்பான். அவன் எப்போ வேணுமோ ஊற்றி போக எடுக்கிற அன்னைக்கே எடுத்துறேன். என்ன விவசாயி கரெக்டா நச்சுன்னு எடுத்துறேன். நம்ம ஊற்றிக்கிட்டு கடைசி அது ஒண்ணு கூட காய்க்க. அதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று வைக்கணும். ஆமா, அவங்கன்னா வயல்னா இதுன்னா நிறைய போடுறாங்கல்ல. நிலக்கடலைனாலும் நிறைய, நெல்லுனாலும் வரிசையா வச்சுருக்காங்க. விவசாயிங்க எல்லாருக்கும் கிடைக்குது என்னை கேட்டா. நாட்டுல சொந்த தொழில கிடைக்குது. படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க தான் பாவம். அது ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல, புரியல. படிப்புக்கு அவ்வளவுதான் மதிப்பு. நம்ம தக்காளி அப்படிதாங்க. படிச்சுட்டு நீ ஏதோ ஒரு கடையில வேலைக்கு போ. அங்கே படிக்காதவனுக்கும் 10,000 தான், படிச்சவனுக்கும் 10,000 தான் சம்பளம். என்ன கம்ப்யூட்டர்ல நீ பில் போட்டினாலும் உனக்கு சம்பளம் 10,000. ஸ்டார்டிங் பே அவ்வளவுதான். சரி, வட்டி ஆற்றி குடிக்குமா? இந்த படிப்பு படிக்கிறதுக்கு அதுக்கு சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். இதுக்கு இத்தனை வருஷத்தை வீணாக்கி என்ன நீ நினைக்கிற? அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முதல் போட்டு வைக்கிறதுனா அப்பவே வச்சிடலாமே. என்ன இதுக்கு இந்த படிப்பு வேறு வேஸ்ட்டு. இத்தனை வருஷம் 4 BE 4 வருஷம், இது ME 2 வருஷம், 6 PhD வேறு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ சாப்பிடலாம். சாப்பிட்டு வரோம். சாதம் வந்துடுச்சா? சாதம் வந்துருச்சு. சாதம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்கலாம். இதில் முருங்கைக்காயில் குழஞ்சிடக்கூடாதுன்னு 2 விசில் மட்டும்தான் விட்டேன். ரொம்ப குழஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அது என்ன வலிக்க, நம்ம டயர் தனியாக கலண்டுருக்கு. அது அப்படி கலண்டுது.
புளி ஊற்றலாம், கொஞ்சோண்டு புளி. ம் ம் புளியை 2-3 வாட்டி கரைச்சி ஊற்றணுமா? இல்லை, நம்ம சிக்கனத்துக்காக அப்படி பண்ணுறோம். இந்த காலத்து பிள்ளைலாம் அது எவ்வளோ வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு வாட்டியில் ஊற்றிக்குது துள்ளு பிள்ளைலாம். ஒரு புளியை ஒரு தடவை தண்ணியில் கரைச்சி ஊற்றினா போதும். நான்லாம் அந்த காலத்து பழக்கம் அதெல்லாம் கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கு இன்னொன்று போட்டு ஆட் மிளகாத்தூள். மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வேணா போடுவோம். மஞ்சத்தூள் நேற்று கொட்டினதே தீந்துடும் போல். ஆமாம், சமைக்கிறது அவ்வளோ இருக்கா? ஆமாம். எதாவது குழம்புக்கு மட்டும் தானே போடுவீங்க? ஆமாம், நேற்று பொரியலுக்கு போட்டீங்க. பொரியலுக்கு ஆமாம் கொஞ்சம் போட்டேன். மஞ்சத்தூள் போட்டால் உனக்கு வந்து ஆன்டிபயோட்டிக், அதுக்காக போடுறது. ஆன்டிபயோட்டிக்னா என்ன, அதில் எது கிருமி இருந்தால் நம்ம சமைக்கிறதுல செத்து போயிடும் மஞ்சத்தூள் போட்டோம்னா, அதுக்காக. மிளகாத்தூளுங்கிறது காரத்துக்காவா? மிளகாத்தூளுங்கிறது காரம் டேஸ்ட்டுக்காக. இது பச்சடிக்கு வேணும். அன்றைக்கி நம்ம தார்னேஷ் கேட்டோம்ல. ஆமாம், அது என்னவோ மண்டி இருக்கான்னு கேட்டோம்ல. மிளகா மண்டியா மஞ்சள் வண்டி? அது சமைக்கிறதுக்கு போடுறான்னு தெரியும், ஆனால் எனக்கு இது தெரியாது அப்படின்னு. அவனுக்கே தெரியுது என்னென்ன போட்டு சமைக்கிறாங்க. மஞ்சத்தூள், மஞ்சள் மிளகாத்தூள், அதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவனா தெரியும், அது கவனிச்சு பார்த்துக்குது. அதனால உஷாரானவுல. ஆனால் இப்போ எல்லா பிள்ளையுமே கவனிச்சு பார்த்துக்குதுங்க. இந்த பிள்ளையுமே எல்லாமே பார்த்துக்குது. இந்த குண்டு குண்டு அதே கூட்டியில் வேங்குது, அதே வேலையெல்லாம் பார்ப்பேங்க வீட்டில் அப்படி சொல்லுது. சாதத்தை கவுத்து விட போகிறீங்களா? இதை போட்டு வச்சுக்க ஒரு தட்டை காணும். அம்மா கீழே போடுங்க. கீழே போட்டோம்னா பிறக்க முடியல போய். இந்த கருவேப்பிலை பெரிய சிக்கல் பிடிச்சதில்லை. கருவேப்பிலைங்கிறோம், அது கீழே என்ன விழுந்துச்சுன்னா நம்ம அந்த விளக்குறதுலையும் விழுந்துச்சுன்னா அதை அடைச்சிக்குது, போகவே மாட்டேங்குது. சோறு வடிச்சுட்டாரு, சோறு பிடிச்சாச்சு. மூடியை தோதான் கவுக்கணும். ஆமாம், சாதங்கையில் கொட்டிடலாம். விளக்கு ஒன்று எரிஞ்சிச்சு, கொஞ்ச நேரம் நல்லா வச்சுக்கலாம். அப்பா தாளிச்சு ஊத்துறேன். இந்த தாளிச்சு ஊத்துற கரண்டி இங்கே கிடந்துச்சு. வெங்காயம், கடுகு, உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சு ஊற்றணும். ஒரு நேரம் வெங்காயம் அப்படி ஒரு நேரம் வெங்காயம் தாளிச்சு ஊற்றுறதுக்கு எடுக்கிறீங்க, ஒரு நேரம் கடுகு வந்து விட்டுருக்கீங்க. தாளிச்சு ஊற்றுறதுலாம் போட மாட்டேமே. வெந்தயம் அது இதுக்கு மட்டும், புளிக்குழம்புக்கு மட்டும். புளிக்குழம்புக்கு மட்டும். மீதி குழம்புக்கெல்லாம் கடுகு உளுந்து பருப்புதான். கடுகு உளுந்து பருப்பு, பெருங்காயம், என்ன அதுக்கப்புறம் என்ன இது கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு தாளிச்சு ஊற்றோம்னா வாசமாக இருக்கும் குழம்பு. கடுகு உளுந்து பருப்பு ஃப்ரெண்ட். பெருங்காயம் உடனே போட்டுருவோம். அது கம்மியாக போடுங்க, ரொம்ப பெருசாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, ஆனால் சமையலும் கஷ்டம்தான். ஆமாம், மாத்தடி அதில் அப்படி சூடு இருக்கா, அதுக்கு அப்படி பண்ணு. என் மேலே ஏன் கொட்டுறீங்க? ஆமாம், இதுக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவோம். நல்லா இருக்கா? இது கழுவிட்டு இதில் புளியை ஊற்றியாரு. இது
பச்சடிக்கு புளி வேணும். ம் கொஞ்சம் எடுப்பீங்களா? குழம்பு கொஞ்சம் தண்ணி, ரெண்டும் ஒரே ப்ராசஸ் தான். ம் பச்சடியும் ம் இதுவும். அது தண்ணி கூட ஊற்றணும். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ம் இப்போ இதை கீழே இறக்கி ஊற்றிடுவோம். ம் இப்போ இது பண்ணலாம். பச்சடி வைக்க போகிறோம். பச்சடி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே தாளிச்சு விட்டுருவோம். வேறு சட்டியெல்லாம் எடுக்க முடியாது. ஆமாம், 7 சட்டியெல்லாம் எடுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, ம் அதுக்கும் அதே ப்ராசஸ் தான். ம் கடுகு உளுந்தம் பருப்பு, பெருங்காயம், ம் சாம்பாரும் பச்சடியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ம் என்ன? ம் தக்காளி வெங்காயம், தக்காளி வெங்காயம். தக்காளி எக்ஸஸாக இருந்தால் வச்சுருந்தா நாளைக்கு சமைக்கலாம். சமைக்கலாம். இப்போதான் தக்காளி 50 ரூபாய்க்கு 3.5 கிலோ ப்ரைஸ் நேற்று. ம் 50 ரூபாய்க்கு 3.5 கிலோ உள்ள நேற்று. ம் தக்காளி உடம்புக்கு நல்லது, ம் அதனால அது கூட போட்டு சமைச்சா ஒன்றும் தப்பு இல்லை. ம் அதில் இருக்க அந்த வெள்ளையா இருக்கிற பாகத்தை மட்டும் நறுக்கி எடுக்கிறோம். தக்காளி இல்லையா? தக்காளி இல்லாமல் இந்த மண்டை கிட்ட ஒரு மாதிரி வெள்ளையா ஒன்று இருக்கும், ம் அதை மட்டும் எடுத்துரும். ம் எடுத்து விட்டு சமைக்கணும். ம் தக்காளியிலே பல ரகம் இருக்குல்ல. ஆமாம், மைசூர் தக்காளி என்னமோ சொல்லுவாங்க. முன்னாடி தான் அதெல்லாம், இப்போதான் என்னென்னமோ பண்ணி விளைவிச்சிடுறாங்களே நம்ம நாட்டில். ம் பெங்களூர் தக்காளி. ஆமாம், மைசூர் தக்காளி இங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. இப்போவே பருப்பு ஊற்றுறோம்னா பருப்பு அட்ரஸ் இல்லாமல் போயிடும். ம் பருப்பு கடைசியாக தான் ஊற்றணும். ம் அது வேகட்டும். ஏன் பருப்பு ஊற்றினா பருப்பு உள்ளே போயிடுமா? பருப்பு ரொம்ப மஞ்சு போயிடும். மஞ்சு போச்சுன்னா அதில் பருப்பு போட்ட அடையாளமே இருக்காது. ம் வெறும் கொத்தவரங்காய் மட்டும் தான் தெரியும். ஓ ஒரு விசில் விட்டுக்கோங்க. ஹலோ காய்ஸ், வாங்க இன்னைக்கு கிளிக்கு திரி வைப்போம். வைப்போம் வாங்க. முளைக்கரண்டி, 2 கரண்டி. 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்று. அது இன்னைக்கு இலை போடல. இலை பறிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கற்பூரவல்லி இலை. காட்டுங்கள், அங்கே பாருங்க, அதுக்கு டானிக். டானிக் போட்டுருந்தாரு.
கற்பூரவல்லி இலை அதுக்கு டானிக். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இந்த சுட சுட சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார், கொத்தவரங்காய் பச்சடி. இவனுக்கு முட்டை ஆம்லெட் போட போகிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு மட்டும் மாவு இருக்குது, தோசை ஊற்றிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.